ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே நிச்சயதார்த்தத்துக்கு பீகாருக்கு கிளம்பி போகிறாங்க. குடும்பத்தோடு ட்ரெயினில் போயிட்டு இறங்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் சந்தாவுடைய மாமா தான் எப்படிடா எங்கள் கல்யாணத்தை நிறுத்திட்டு நிச்சயம் பண்ணுறதுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உடனே சண்டை போடுவாங்க. உடனே நடேசன் தான் என்ன பேசுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஏன்டா என் கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்கள் கல்யாணத்துக்கு இங்கே வந்துட்டிங்களாடா, எங்கடா அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நடே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொன்ன அடுத்த செகண்டே யார்கிட்ட இங்கே யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, உன்னை சும்மா ஒன்றும் இல்லாத பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நீ யாரா என்ன பண்ணுறதுக்கு ஒன்றா இப்போ போட்டு தள்ளுறேன் பாருடான்னு சொல்லிட்டு இவர் சந்தா மாமா எல்லார்கிட்டையுமே சண்டை போடுவாங்க. வீட்டில் எல்லாருமே இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவர் சேரனும் சோழனும் பார்த்தீங்கன்னா அனீஷ் வண்டி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லிட்டு சொன்னானே, எங்கே நிறுத்திருக்கிறான்னு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. அங்கேருந்து சோழன் வரும்போது அண்ணா அங்கே பாருன்னா பாண்டியனையும் பல்லவனையும் யாரோ போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, யார்டா அது, ஐயோ சந்தாவுடைய மாமானா, வானா வானா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட்டிகிட்டு வராரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்க சேரன் தான் அந்த சந்தாவுடைய மாமாவை அடித்து இவங்க 2 பேரையும் காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் சோழன் இப்போ சேரன் எல்லாருமே இறங்கி அந்த சண்டையில் எல்லாருமே அடித்து ஓட விடுறாங்க. அவங்க மாமா எல்லாருமே இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வண்டி எடுத்துக்கிட்டு அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு பயந்து அடிச்சுன்னு ஓடிடுற மாதிரி தான் உள்ளார போவாங்க. போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நம்ம அந்த நேரம் பார்த்தா அனீஷ் வருவார். அனீஷ் ஏன்டா நீ இப்போ வர, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்தா மாமா இங்கே சண்டை போட்டு போகிறாங்க, நீ இப்போ தான் வர நீ அப்படின்னு சொன்னதுக்கு உடனே கஸ்தூரி என்ன சொல்லுவாங்க, ஏன்பா நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் உயிர் தான் வாங்க வருவியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் உயிரே போயிருக்கோம், இந்த மாதிரி இடத்துக்கா நிச்சயம் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு, என் தப்பு தான், நான் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும், அவங்க கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்தில் நிறுத்துறதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணுறாங்க, அது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது என்ன இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு இவர் நடேசன் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே சோழன் தான் சொல்கிறாரு, ஆனால் இதெல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம், டைம் வர ஆகுது இல்லை, நம்ம முதல்ல ரெடி ஆகும், அதுக்கப்புறம் வர பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நடேசன் இப்போ தான் ஒழுங்காக பேசியிருக்கிறான், நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துக்கலாம், பிரச்சனையா அதையும் சமாளிப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாத எந்த ஒரு விஷயமும் நடக்காது, அதனால் எதையும் யோசிக்க வேண்டாம், முதல்ல நம்ம எதுக்கு வந்தோம், நிச்சயதார்த்தத்துக்கு தானே வந்தோம், முதல்ல நிச்சயதார்த்த வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு அதையும் சமாளிப்போம்னு சொல்லிட்டு சொன்னதுனால, ஆமாம் நான் எதையும் யோசிக்க வேணாம், நான் வர பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம முதல்ல ரெடி ஆகுவோங்க, அங்கே கிளம்புவோம், டைம் ஆகுது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. சரி எல்லாருமே இப்போ ரெடி ஆகுங்க அப்படின்வாங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டு நிற்கும் போது நிலா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நிற்பாங்க. சோழன் அதை பார்த்துட்டு அப்படியே ரசிப்பார். உன் அழகில் நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின்னு இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது உடனே கார்த்திகா அம்மா கஸ்தூரி கதவு தட்டுவாங்க. டேய் சோழா சேரா எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கடா அப்படின்னு. என்ன ஆச்சு அத்தை, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க, என்ன ஆச்சு, ஏன் கார்த்திகாவை காணாமா, என்ன அத்தை சொல்கிறீங்க, இங்கே தான் எங்கன்னா இருப்பா பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அந்த நேரத்தில் நடேசன் வருவார். அண்ணா கார்த்திகாவை காணண்ணே, அவள் எங்கே போயிட்டு போகிறா, இங்கே தான் எங்கன்னா இருப்பேன், நீ அதை கவனிக்காத இருந்திருப்பா, போய் பாரு, அவள் ரூமில் தான் இருப்பா, போய் பாரு அப்படின்னு சொல்லுவேன். இல்லைண்ணா நான் காலையிலேருந்து நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேண்ணே, ஆளை காணண்ணா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுண்ணே, நீ கொஞ்சம் பாருண்ணே அப்படின்னு சொன்னதுக்கு உடனே சேரன் டே இங்கே நீ பல்லவன் இந்த பக்கம் போய் பாரு, நீ சோழன் இந்த பக்கம் பாருன்னு, பாண்டி நீ கொஞ்சம் இந்த சைடு போய் பாருடா அப்படின்னு சொன்னதுக்கு, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க அத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கிளம்பி அங்கங்கே தேடுவாங்க, எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, ஒரு வேளை சோழன் தான் சொல்லுவார், ஒரு வேளை சந்தாவுடைய மாமா கார்த்திகாவை கடத்தின்னு போயிருப்பாங்களோ, எனக்கு ஒன்று பயமாக இருக்குதுண்ணா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்கடா, அனிஷ் கால் பண்ணி கேட்டு போகிறான், அவன் முதல்ல அவங்க இருக்கிறானா இல்லையா அப்படின்றது தெரியும்னு சொல்கிறதுக்கு உடனே அனிஷ்க்கு கால் பண்ணுவார் சேரன். அந்த இடத்துல அவர் இருப்பார். என்னாச்சு பையா, என்ன வரட்டுங்களா, கார் அனுப்பி விட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அனேஷ் இது மாதிரி கார்த்திகாவை காணோம், இல்லை உங்கள் மாமா தான் எதனா கடத்தின்னு போயிட்டாரா என்னவோ, அதுக்காக தான் கால் பண்ணேன் நான். இல்லை பையா இங்கே தான் இருக்கிறாரு அவர், அப்படி போயிருந்தாருன்னா அவர் ரொம்ப டென்ஷனாக இருப்பார், இங்கே அவங்க ஆளுங்க எல்லாருமே இங்கே தான் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது, அவங்க எங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க, தேடுங்க, இல்லைன்னு நான் அங்கே வரேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி அனிஷ் நான் பார்த்துக்கிறேன் நீ வெய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சுற்றி எல்லாருமே தேடின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்த்திகா வந்து மெல்லமாக ஃபோன் பேசிக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வர மாதிரி தான் வருவாங்க. எங்கடி போனேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாங்க. டவர் கிடைக்கலம்மா, அதனால தான் டவர் கிடைக்கிறதுக்காக நான் வெளியில் நின்று பேசினேன். சரி கொஞ்சம் தள்ளி போனால் டவர் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் ஒரு கோயில் ரொம்பவே அமைதியாக இருந்தது. அதனால் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாமியை பார்த்துட்டு வர்றேம்மா அப்படின்னு சொன்னதுக்கு, ஏன்டி நீ வேற வயிற்றுல புளிய கரைக்கிற, அவன் காலையில் வந்து இறங்கினவுடனே அவனுங்க சண்டை போட்டானுங்க, எனக்கு பயமாகிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன், தெரியாத ஊரில் கொண்டு வந்து இப்படி இந்த மாதிரி பண்ணுறியே, என்ன எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க திட்டுவாங்க. உடனே கார்த்திகா வந்து ஐயோ அம்மா நீ அதெல்லாம் பயப்படாதம்மா, நான் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு எதாவது ஆனால் உனக்கு என்னம்மா, என் வாழ்க்கையே வீணாக போச்சு, இதில் நான் இதை வந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, என்னை யாருமா கடத்திட்டு போக போகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து கார்த்திகா வந்து கேட்பாங்க. உனக்கு என்னடி தெரியும், வாடி முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. என்னாச்சு அத்தை அப்படின்னு, எங்கே இருந்த கார்த்திகான்னு சொல்லிட்டு உடனே வந்து சேரன் தான் வந்து கேட்பாரு. இல்லை மாமா இங்கே தான் நான் டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போனேன். உடனே சரி கோயில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் வந்தேன் நான். அதுக்குள்ளே அம்மா நான் காணோன்னு உங்களை எல்லாம் டென்ஷன் பண்ணி விட்டாங்க, சாரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லுவாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வாப்பா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீ போய் முதல்ல ரெடி ஆக போகலாம், டைம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சரி மாமா, சாரி மாமா, என்னால் உங்களுக்கு எல்லாருமே கஷ்டம் இல்லைன்னா. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ போய் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு ஓடி வச்சிக்கிறமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இல்லை மாமா அவ்வளோதான், நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இப்படியே கிளம்ப வேண்டியதுதானே. அப்படியாப்பா, சரி வாங்க கிளம்பலாம். அனேஷ் நீ அவரை கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி அனுப்பி விடு அனீஷ் அப்படின்னு சொன்னதுக்கு, சரிங்க பையா அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே காரில் கிளம்பி போகும்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவுடைய மாமா தான் வந்து குறுக்கில் வண்டியை வச்சுக்கிட்டு வந்து நிற்பார். நீ என்ன மீறி எப்படி நீ போயிட்டு நிச்சயம் பண்ணிவிடுவ நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, உடனே நடேசன் தான் வந்து யாரா இவன் வந்து குறுக்க பிரச்சனை பண்ணுறான், பெசாதி இவனை போட்டு தள்ளினா தான்டா சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது சந்தா வந்து சேரனுக்கு கால் பண்ணுவாங்க. எங்கே இருக்கிறீங்க, கிளம்பிட்டீங்களா, ஏன் இன்னும் வரல, எல்லோரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லைப்பா அதை கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, இதை வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இதை கிளம்பிட்டோம் வந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிளம்பி அங்கே போயின்னு இருப்பாங்க. வண்டியில் போய் நின்னவுடனே அவங்க வந்து எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுருப்பாங்க. நல்லா அழகாக எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கள, எல்லாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, எங்கள் முறைப்படியே நீங்கள் எல்லாருமே அழகாக ட்ரெஸ் பண்ணின்னு வந்திருக்கிறீங்க, ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே உட்காந்து பேசின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்துருக்கிறவங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சந்தாவுடைய அப்பா வந்து சொல்லுவார். எல்லாருமே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ இவர் பல்லவன் தான் வந்து கேட்பார், அண்ணா இது என்ன கொஞ்சோண்டு கொடுக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் தரமாட்டாங்களா, இருடா அலையாதுடா தருவாங்கடா அடுத்த ரவுண்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்டா அங்கேருந்து வந்து குடிக்கிறதுக்கடா வந்து அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு தாண்டா வந்தேன், முதல்ல நம்ம அந்த வேலையை பார்ப்போம்டா, கூல்ட்ரிங்க்ஸ் அப்புறமேட்டு குடிப்பவன், சரிண்ணா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவனும் வந்து சொல்லுவார். அடுத்தது இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தா தான் வெளியில் கூட்டிகிட்டு வருவாங்க. சேரன் வந்து அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே ரசிப்பாங்க. அப்போ ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்து வரும்போது வந்து சேரனும் சந்தாவும் இவங்க 2 பேருக்கு ஒரு சாங் ஒன்று ப்ளே பண்ணுவாங்க. ப்ளே பண்ணிவிட்டு நேராக வந்து இவங்க வந்து உட்காருவாங்க. எல்லாருமே ஒரே ஹாப்பியாக இருப்பாங்க. அண்ணனை பாரேன் எவ்வளோ பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்குது சந்தாவை அப்படின்ற மாதிரி சோழன் பாண்டியன்லாம் சொல்லுவாங்க. ஆமாண்டா அப்படின்னு. உடனே வந்து கார்த்திகாவை தான் பார்ப்பாங்க. கார்த்திகா வந்து சிரிக்கவே மாட்டாங்க, உம்முனே இருப்பாங்க. டே அங்கே பாடுறா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து பாண்டியனை காமிப்பாங்க. அவர் எக்ஸ் இல்லையா, அதனால் கல்யாணம் பண்ணுற போகிறான்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும்டா, அதெல்லாம் கண்டுக்காத, இப்போ முதல்ல அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிறது மட்டும் பாருடா நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க கஸ்தூரி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா சேரனுக்கு இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் ஆகிறது, சந்தா வந்து உட்காரத்தெல்லாம் பார்த்தேன், இந்த இடத்துல என் பொண்ணு இருந்திருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா, நான் தான் வந்து என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாங்க. உடனே வந்து இவங்க கார்த்திகா தான் வந்து ஏமா அழுவுற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லடி நீ ஆசைப்பட்டு சேரனை கல்யாணம் பண்ணிக்கணும் வந்த, நான் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டேன்னா இன்றைக்கி நீ அவனை கல்யாணம் பண்ணியிருந்தால் நிம்மதியாவது இருந்திருப்பேன், இன்றைக்கி யாரோ ஒரு பொண்ணுக்கு அவன் வாழ்க்கை கொடுக்குறான், அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறா, இந்த ஒரு 2 நாளில் அவனுங்க கூட வந்தபோது எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிறானுங்க, எவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்கிறானுன்றது, அவனுங்கள பாசமும் அக்கறையும் எங்கள் அண்ணனுடைய வளர்ப்பு சரியாக தான் இருக்குதுன்றது நான் அதை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன் நான்.
எங்கள் அண்ணன் முரட்டுத்தனமாக இருப்பான், அதே மாதிரி தான் அவங்க பசங்க இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் நான். ஆனால் வந்து என் அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து தங்கம். நான் உன் வாழ்க்கையும் கெடுத்துட்டேன், எங்கள் அண்ணன் வாழ்க்கை. அந்த பசங்களாவது கட்டியிருந்தா கூட நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. எதனா ஒரு பிரச்சனைனாலும் நான் பக்கத்தில் இருந்து உங்களை பார்த்துருந்துருப்பேன் நான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏம்மா உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏம்மா எந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியலையா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க சந்தாவுக்கு மாப்பிள்ளையே ஆக போகிறாங்க, சந்தாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க இருக்க போகிறாங்க, சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. எந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதெல்லாம் விட்டுட்டு மாமாவை வாழ்த்துமா அப்படின்னு இவங்க கார்த்திகா வந்து கஸ்தூரிகிட்ட சொல்லுவாங்க. இல்லடி, நீ நைட்டெல்லாம் வந்து சேரன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். நான் உன்னை வந்து கூப்பிடல, ஏன்னா நான் ஆரம்பத்தில் பண்ண தப்புனால என்னால் உன் வாழ்க்கை வந்து வீணாக போயிடுச்சு. ஆனால் சரி, நீ பேசுகிறதா சந்தோஷப்பட்டேன், அட்லீஸ்ட் அப்படியாவது மனசு மாறும், அப்படியாவது நீ ஏதாவது அதை விட்டு வெளியில் வருவேன்றதுனால தான் நீ பேசும்போது கூட நான் உன்னை கூப்பிடவே இல்லைன்னு. ஏமா அப்போ நான் மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், நீ வந்து பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் கார்த்திகா வந்து கேட்பாங்க. ஆமாண்டி, நீ பேசிக்கிட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். எனக்கு நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பேசாத நான் உனக்கு சேரனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம், எல்லாம் என் தப்புடி. இன்றைக்கி கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னடி புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அம்மா எல்லாரும் பார்க்குறாங்கம்மா, அமைதியாக இருமா, எதுவும் யோசிக்காதம்மா, முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சுமா, இனி சந்தா வாழ்க்கை தாம்மா பார்க்கணும், அவர் மாமா சந்தோஷமாக இருக்கிறாரு அதை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. எல்லாம் என்னால் தானடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஐயோ அம்மா, நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைம்மா, விட்டுட்டு வேலை பாருமா நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. சந்தா வந்து பக்கத்தில் சேரன் பக்கத்தில் வருவாங்க. உடனே அவங்க இவங்க சந்தாவுடைய மாமா தான் வந்து, ஏய் யார்கிட்டடா போய் சொல்கிற, எழுந்து நில்றா, நீ எழுந்து முதல்ல வெளியில் போடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது எல்லாருமே வந்து ஒரு அதிர்ச்சியில் ஆச்சரியத்தில் வந்து அப்படி நிற்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.